அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் பாலியல் விவகாரத்தில் சிக்கிய திமுக அமைச்சர்கள் பதவி பறிப்பு இது மாதிரி பார்த்தீங்கன்னா அதிரடியாக உச்சநீதிமன்றம் பார்த்தீங்கன்னா தீர்ப்பு வழங்க போகிறதாக ஒரு பரபரப்பான செய்தி வெளியாகி வருகின்ற நிலையில் தான் பார்த்தீங்கன்னா அறிவாலயமே பெரும் அதிர்ச்சியில் தான் இருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர் சமீப காலத்திலிருந்தே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை சந்தித்து வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக இந்த பாலியல் விவகாரத்தில் திமுக சேர்ந்த துணை முதல்வரும் திமுக சேர்ந்த அமைச்சர்களுக்கு இதில் தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஞானசேகர் அவர்கள் குற்றவாளி கொடுத்த வாக்குமூலத்தால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த சார் உதயநிதி தான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பரபரப்பாக பேசப்பட்டு வந்திருந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போ பாலியல் விவகாரத்தில் திமுக சார்ந்த அமைச்சர்கள் தொடர்புடைய அனைவருக்குமே இதில் கைது செய்யப்படுவார்கள் அப்படின்ற மாதிரி தான் இப்போ உச்சநீதிமன்றம் பார்த்தீங்கன்னா போட்டுக்கக்கூடிய நிலையில் தான் இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதில் சம்மந்தப்பட்ட நிறுவனம் அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா பதவி விலக்க போகிறதாக பதவி பறிக்க போகிறதாக அவரும் வெளியிட்டிருக்காரு. ஸோ இதனால் தான் பார்த்தீங்கன்னா திமுகவில் பெரும் அலறல்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா பாலியல் விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே திமுக சேர்ந்த அமைச்சர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இதில் தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எதிர்கட்சி தலைவர்களும் அனைத்து தலைவர்களும் பார்த்தீங்கன்னா இவர் மீது குற்றச்சாட்டுகள் வைத்திருந்தாங்க இல்லையா. இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் இப்போ அதிரடியாக மகளிர் ஆணையமே களத்திலேருந்து இறங்கி சமீபத்தில் என்னென்ன நடந்திருக்கு இதெல்லாம் ஆய்வுகள் செய்திருந்த நிலையில் இதன் அடிப்படையில் தான் திடீர்னு குற்றவாளி சம்மந்தப்பட்ட இடங்களில் ரைடுகள் நடத்தியிருந்தாங்க இல்லையா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆதாரங்கள் சிக்கிய சம்பவத்தினால பார்த்தீங்கன்னா இதில் பேசியிருந்த வீடியோ ஆதாரங்கள் அனைத்துமே சிக்கிய சம்பவத்தினால தான் இப்போ அதிரடியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களே இதில் சிக்கியிருக்காரு. ஸோ இதனால் தான் பார்த்தீங்கன்னா இதில் ஏற்கனவே அந்த சார் யார் அப்படின்ற மாதிரி மறைவாகவே பேசியிருந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக பாலியல் விவகாரத்தில் உதயநிதி சார் அந்த சார் உதயநிதி தான் அப்படின்ற மாதிரி இப்போ திமுக சார்ந்த அமைச்சர் சுப்பிரமணியன் அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தால் இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய சிக்கலில் தான் சிக்கியிருக்காரு. அதனால் திமுகவில் இருக்கக்கூடிய ஏற்கனவே அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இடையே மோதல்கள் ஏற்பட்டு இப்போ அமைச்சர் துரைமுருகன் அவர்களே திமுகவில் இருந்து வெளியே போகக்கூடிய அளவிற்கு செஞ்சிட்டார் இல்லையா. முதல் சட்டப்பேரவை நடைபெற்றது. அந்த சட்டப்பேரவையின் அடிப்படையில் திமுக சேர்ந்த எம்எல்ஏக்களை அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா துரைமுருகனுக்கு எதிராக திருப்பி விட்டு வேலை பார்த்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் பார்த்தீங்கன்னா அங்கு சட்டப்பேரவையில் பேசிய சம்பவத்தினால அங்கு துரைமுருகன் திடீர்னு ஆவேசமாக பேசிய சம்பவத்தினால சட்டப்பேரவையில் பேசுகிறீங்களா இல்லை பொதுக்குழுவில் பேசுகிறீங்களா அப்படின்ற மாதிரி பேசிய நிலையில் தான் பார்த்தீங்கன்னா அதிரடியாக அங்கு பேசிய மூர்த்தி அவர்கள் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் புகழாட்டம் பேசிய இந்த நிலையில் தான் அங்கு திடீர்னு அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் பார்த்தீங்கன்னா வங்கி எழுந்திருந்தார். இருந்தாலும் இந்த பாலியல் விவகாரத்தின் அடிப்படையில் திமுக சேர்ந்த அமைச்சர் சுப்பிரமணியன் அவர்களும் ரகுபதி அமைச்சர் துரைமுருகன் இதில் இன்னும் 2-3 அமைச்சர்கள் சிக்கியிருக்காங்க. இவங்களாம் பதவி பறிக்கப்பட்டதாக ஒரு பரபரப்பான செய்தி வெளியாயிருக்கு. சரி, ஓகே. இன்னைக்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.